வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாய கண்காட்சியை மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் துவங்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த இயற்கை உரங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், வேளாண் கருவிகளை பார்வையிட்ட அவர் விவசாயிகளுடன் உரையாடினார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். காட்டுப்பன்றிகளால் பயிர் சேதமடைகிறது, தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் நெல்லை அரிசியாக மாற்ற பிரத்யேக அரிசி ஆலைகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். எங்கள் ஏரியாவில் அதிகமான மகசூல் எல்லாமே இருக்குது. மானாவாரியாக இருந்தாலும் சரி, பாசனமாக இருந்தாலும் சரி இருக்குது. ஆனால் அந்த காட்டு விலங்குனால ஏறக்குறைய 80% சேதாரம் ஆகுது. விவசாயிகளுடைய சேதாரப்படுத்து லாஸ் பண்ணுது. செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் தொடர்பான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு தாமதமாக வழங்கியதால் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக திமுக அரசு கூறியது குறித்த கேள்விக்கு வேளாண் திட்டங்களில் மத்திய அரசு எந்த காலதாமதமும் செய்யவில்லை என கூறினார். फसल बीमा योजना के अंतर्गत आप जानते पैडी भी कवर्ड है और फसल बीमा योजना, प्रधानमंत्री फसल बीमा योजना का लाभ जो पात्र किसान है उनको दिया जाएगा. ओके सर. अब केवल पॉलिटिक्स नहीं सर. The DMK has claimed that there is a delay in the government funds. भारत सरकार की तरफ से कोई डिले नहीं होगा, कोई डिले नहीं. அப்போது ஒரு நபர் விவசாயிகளை நீண்ட நேரம் காக்க வைத்துவிட்டனர், சாப்பாடு கூட வழங்கவில்லை என கோஷம் எழுப்பினார். அவரை மற்ற விவசாயிகள், நீங்கள் யார், விவசாயியா, எந்த சங்கத்தில் இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே என சரமாரி கேள்வி கேட்டனர். உடனே பாரதிய ஜனதா நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா ஆதரவு விவசாயிகளும் அவரை பிடி பிடி என பிடித்தனர். நீ என்ன திமுகவின் கைகூலியா, கூட்டத்தில் வீண் பிரச்சனையை கிளப்ப பார்க்கிறாயா என திட்டி அடிக்க பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு உண்டானது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் எதற்காக தகராறு செய்யப் போகிறேன் என அவர் கூறிய போதும் அவர் மீது பாரதிய ஜனதாவினரும் விவசாயிகளும் பாய்ந்தனர். உடனே போலீசார் வந்து தடுத்தனர். ஆனால் விவசாயிகள் அந்த நபரை விடவில்லை. நிகழ்ச்சி நடந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து விரட்டி அடித்தனர். விவசாயிகள் யாரும் இல்லைன்னா எல்லாரும் விவசாயிங்க எல்லாம் கொண்டு போட்டுதான் இருக்கப்போ ஆட்சேபத்தில் பேசுவாங்க. ஆட்சேபத்தில் பேசுவாங்க. அரசாங்க அதிகாரி கேள்வி